அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 கூடிச்சு. அது காலை 11 மணி அளவில் புதுடெல்லியில் அரசமைப்பு அவையில் கூடியிருக்கும். இதோட முதல் கூட்டத்தோட கருப்பொருள் அப்படின்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா. அந்த கூட்டத்தில் மொத்தம் எவ்வளோ பேர் பங்கேற்றாங்க அப்படின்னா 211 பேர் பங்கேற்றிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பங்கேற்ற மிகவும் வயதான நபர் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. அவரை ஜேபி கிருபாலனி அவர்கள் தான் இவரை தற்காலிக தலைவராக நியமனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதைப்படி தான் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த முறை எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா பிரெஞ்சு நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது இந்த அரசியல் நிர்ணய சபையை முஸ்லீம் லீக் நிராகரிச்சிருக்கும். அடுத்தது மறுபடியும் 2வது கூட்டம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1946 2 நாள் கழிச்சு டிசம்பர் 11 அப்போ கூடியிருக்குமா. அப்போது இதில் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஏன்னா அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, விலகிட்டேன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. அதனால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் துணைத் தலைவராக 2 பேர் தேர்ந்தெடுக்குதாங்க. அதில் ஒன்று ஹெச்இ முகர்ஜியும் இன்னொருத்தர் விடி கிருஷ்ணமாச்சாரி. அரசியல் அமைப்போட முன்மாதிரியை வரைந்தவர் BN ராவ். அரசியல் அமைப்போட நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராகவும் BN ராவ் தான் இருந்திருப்பார். அடுத்தது 3ஆம் கூட்டம். இது அதே 2 நாள் கழிச்சுங்கும் போது 1946 டிசம்பர் 13 அப்போ நடைபெற்றிருக்கோம். இதோட கருப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இருக்கிறாரில் அவர் குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பார். அது இத்தீர்மானம் சில திருத்தங்களுடன் 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இதுதான் பின்னால் என்னவா மாறி இருக்குன்னா முகவுரையாக மாற்றப்பட்டிருக்கும். இந்த அரசியலமைப்பை உருவாக்க 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். இது 116 நாட்களில் 11 அமர்வு நடத்தப்பட்டிருக்கும். அதே 114 நாட்கள் விவாதமும் நடைபெற்றிருக்கும். இது 1946 டிசம்பர் 9 இருந்து 1949 நவம்பர் 26 வரை நடைபெற்றிருக்கும். 1949 நவம்பர் 26 தான் இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்தது அரசியல் நிர்ணய சபையில் 15 பெண்கள் இடம்பெற்றிருப்பாங்களா, அந்த 15 பேர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அம்மு சுவாமிநாதன், ஹன்சா ஜீவ்ராவ் மேத்தா, மாலதி சௌத்ரி, ரேணுகா ராய், விஜயலட்சுமி பண்டிட், பேகம் அஸ்ராஸ் ரசூல், கமலா சௌத்ரி, பூர்ணிமா பானர்ஜி, சரோஜினி நாயுடு, அன்னி மஸ்கரினே, துர்காபாய் தேஷ்முக், லீலா ராய், ராஜ்குமாரி அம்ரித் கபூர், சுஜிதா கிருபாலினி, தாக்ஷாயினி வேலாயுதன். இவர்கள் ஒரு சிலரோட தனிச்சிறப்பை பார்க்கலாம். அம்மு சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. விஜயலட்சுமி பண்டிட் ஐநா பொது சபையோட முதல் பெண் தலைவர். சரோஜினி நாயுடு பார்த்தோம்னா ஐஎன்சியோட இந்தியாவில் முதல் பெண் தலைவர். பொதுவாக கேட்டாங்க அப்படின்னா அயர்லாந்தில் சேர்ந்த அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சொல்லுவாங்க. அடுத்து சுஜிதா கிருபாலினி பார்த்தோம்னா இண்டிபெண்ட் அடைஞ்சப்போ அரசியலமைப்பு அவையில் வந்தே மாதர பாடலை பாடினவங்க அந்த சுஜிதா கிருபாலினி. அடுத்தது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க மொத்தம் 23 குழுக்கள் இருந்திருக்குது. அதில் பெரிய குழுக்கள் பார்த்தோம்னா 8, சிறிய குழுக்கள் 15. அடுத்த பெரிய குழுவில் என்னென்ன குழுன்னு பார்த்தலாம். அந்த 8 குழுவுமே ஒன்றிய அதிகார குழுனா ஜவஹர்லால் நேரு தான் வருவார். ஒன்றிய அரசியலமைப்பு குழுவுக்கும் ஜவஹர்லால் நேரு தான் வருவார். மாகாண அரசியலமைப்பு குழுவுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது வரைவு குழுவுக்கும் டாக்டர் BR அம்பேத்கர். செயல்முறை குழுவின் விதிகள் குழுவுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது மாநில குழுக்கள் ஜவஹர்லால் நேரு, இயக்கு குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆலோசனை குழு சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்தது சிறிய குழுவில் 15 குழு, அதையும் பார்த்துடலாம். அரசியல் நிர்ணய சபையின் செயற்குழு GV மாவுலங்கர், வர்த்தக ஆணைக்குழு KM முன்சி, மன்றக்குழு பட்டாபி சீதாராமையா, தேசிய கொடிக்கான தற்காலிக குழு JP கிருபாலினி மற்றும் ராஜேந்திர பிரசாத் 2 பேர் வராங்க. அடுத்தது அரசியலமைப்பு வரையறையின் சிறப்பாய்வு குழுவுக்கு ஜவஹர்லால் நேரு, அறிமுக ஆவணக்குழு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், நிதி மற்றும் ஊழியர் குழு அதுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
ஹிந்தி மொழிபெயர்ப்புக்கும் உருது மொழிபெயர்ப்புக்கும் யாரும் இல்லை. அடுத்தது பத்திரிகை துறை தொகுப்பு குழு உசானாத் சென். 1947 இந்திய விடுதலை சட்ட விளைவு ஆய்வு குழுவுக்கு யாரும் இல்லை. அடுத்தது தலைமை ஆணையரின் மாகாண குழுவுக்கும் பட்டாபி சீதாராமையா. மொழியியல் மாகாண குழு எஸ்கே தார். நிதி நிபுணர் குழு நளினி ராஜன் சர்க்கார். சுப்ரீம் கோர்ட்டோட தற்காலிக குழு வரதாச்சாரியார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் ஆகஸ்ட் 29, 1947 வரைவுக்குழு ஏற்படுத்தப்பட்டது. வரைவுக்குழு ஆகஸ்ட் 29, 1947 போட்டிருக்கிறாங்க. அடுத்தது அதோட வரைவுக்குழுவோட வழிகாட்டி ஜவஹர்லால் நேரு. தலைவர் B.R. அம்பேத்கர், வழிகாட்டி ஜவஹர்லால் நேரு. இதோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை தலைவர் உட்பட 7 பேர். வரைவுக்குழு அந்த 7 பேர்த்தை பார்த்தரலாம் உறுப்பினர்கள். டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைவர், அவர் ஃபஸ்ட்டு. அடுத்தது கோபாலசாமி ஐயங்கர், பல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்சி, சையத் முகமது சாதுல்லா. அப்போ என் மாதவராவ் எப்படி வந்தார் அப்படின்னா, B.L. மிட்டர் உடல்நிலை சரியில்லாத விலகி இருப்பார், அதனால் என் மாதவராவ் வந்திருப்பாங்க. இந்த T.T. கிருஷ்ணசாமி அப்படிதான், T.P. கைத்தான் அப்படிங்கிறவர் இறந்துருவார், அதுக்கு பதிலாக T.T. கிருஷ்ணசாமி வந்திருப்பார், கிருஷ்ணமாச்சாரி. அடுத்தது டாக்டர் B.R. அம்பேத்கர் 1948 நவம்பர் 4 இறுதி, அதாவது அரசியலமைப்போட இறுதி வடிவத்தை எப்போ அறிமுகம் செஞ்சிருப்பார் அப்படின்னா 1948 நவம்பர் 4. அடுத்தது இந்திய அரசியலமைப்பை ட்ரா பண்ண, அதாவது வரைவு செய்ய 141 நாட்கள் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த சட்டமன்றத்தில் முதல் வாசிப்பு எப்போ அப்படின்னா 1948 நவம்பர் 9 முதல் வாசிப்பு. அதே ரெண்டாவது வாசிப்பு அப்படிங்கிறது நவம்பர் 15 வரும். 1948 நவம்பர் 15 தொடங்கி அக்டோபர் 17 தான் முடிச்சிருப்பாங்க. அடுத்தது 1949 நவம்பர் 14 அப்போ தான் மூன்றாவது வாசிப்பு நடத்தியிருப்பாங்க. அப்போது 1949 நவம்பர் 26 நமக்கு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அந்த நாளைத்தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா இந்திய அரசியலமைப்பு தினமாக சொல்லுவோம். அப்போது இந்த சட்டமன்ற அமர்வின் பொழுது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது அதான் 1949 நவம்பர் 26 அப்போ வருகை புரிந்தவங்க எவ்வளவுனா 299 பேர் அந்த நாள் வந்திருக்கிறாங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பை இறுதி வடிவத்தை 284 பேர் கையெழுத்திட்டு அது உறுதி செஞ்சுருப்பாங்க. வருகை புரிந்தவங்க 299. அதில் அந்த அமைப்பை இறுதி வடிவத்தை உறுதி செய்யறதுக்கு 284 நபர்கள் தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அது ஆல்ரெடி பார்த்தோம்ல. இந்திய அரசியலமைப்பு தினம் 1949 நவம்பர் 26 அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் தான் நம்ம அரசியலமைப்பு தினமாக செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட போது 12 பகுதிகளும் 8 அட்டவணையும் 395 ஆர்டிக்கல் தான் இருந்திருக்கும், அதாவது சரத்துக்கள் ஆர்டிக்கல் எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட போது வெறும் 15 ஆர்டிக்கல் தான் அந்த அன்னைக்கு நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அந்த 15 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் குடியுரிமையில் வரும். அடுத்தது ஆர்டிக்கல் 60 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரோட நியமனம். ஆர்டிக்கல் 324 இந்திய தேர்தல் ஆணையம். ஆர்டிக்கல் 366 வரையறைகள். ஆர்டிக்கல் 367 விளக்கங்கள். ஆர்டிக்கல் 379, 380, 388, 391 இதை எல்லாம் நீக்கப்பட்டது. அடுத்தது ஆர்டிக்கல் 392 பிரச்சனைகளுக்கு தீர்வு காண குடியரசுத் தலைவரோட அதிகாரம். ஆர்டிக்கல் 393 குறுகிய கால தலைவர்கள். இதுதான் இந்த 15 ஆர்டிக்கல். அப்போ இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னா 25 பகுதிகள், 12 அட்டவணைகள், 460க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ். அடுத்தது அது 1929 டிசம்பரில் ஐஎன்சி மாநாடு ஒவ்வொரு வருஷம் நடக்கும்ல. அப்போ அந்த 1929 டிசம்பரில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் லாகூர் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன அப்படின்னா சுயராஜ்ய தினமாக ஒவ்வொரு வருஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதன்படி அடுத்த வருஷம் 1930 ஜனவரி 26
பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாடப்படுது. அதை நினைவு கூறும் வகையில் தான் நம்ம ஜனவரி 26 1950 குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அடுத்தது, அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 கூடியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தது தான். ஆனால் கடைசி கூட்டம் குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி 1950 ஜனவரி 24 கூடியிருக்கோம். அடுத்தது, தற்காலிக பாராளுமன்றமாக அரசியல் நிர்ணய சபை தான் செயல்பட்டது. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 8 1947 நவம்பர் 26 1949 வரைக்குமே அரசியல் நிர்ணய சபை தான் தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்டிருக்கும். அடுத்தது, நம் குடியரசுக்கு அப்புறம் நிரந்தர பாராளுமன்றமாகவே செயல்பட்டது. அப்போ முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது, 1947 பிறகு அரசியல் நிர்ணய சபை கூடிய போது ஐஎன்சியோட தலைவராக யார் இருந்தாங்கன்னா ஜேபி கிருபாலினி. அப்புறம் பொது தேர்தல் நடைபெற்றதுக்கு மேலே 1952 அப்போ நடைபெற்றதுக்கு அப்புறம் பாராளுமன்றம் எப்போ கூடுச்சு அப்படின்னா மே 13 1952 தான் கூடியிருக்கும். தேசிய கொடி ஜூலை 22 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். தேசிய கீதம் தேசிய பாடலும் ஜனவரி 24 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். அடுத்தது, தேசிய சின்னம் அதே நாள் எப்போனா குடியரசு தினத்தன்னைக்கு ஜனவரி 26 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். இந்திய உச்ச நீதிமன்றம் அந்த குடியரசு தினத்துக்கு 2 நாளுக்கு அப்புறம் ஜனவரி 28 1950. இந்திய தேர்தல் ஆணையம் குடியரசு தினத்துக்கு 1 நாளுக்கு முன்னாடி ஜனவரி 25 1950. அப்போ இந்த இந்திய அரசியலமைப்பை எழுத 64 லட்சம் செலவாயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து முன்மாதிரி கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு எழுதியிருப்பாங்க. அடுத்தது பிரேம் பெகாரி நரேன் ரைச்சடா என்பவர் தான் இந்திய அரசியல் அமைப்பை இத்தாலிய பாணியில் அவரது கைப்படவே எழுதியிருப்பாங்க.